எனக்கு ரொம்ப பயமா இருக்கு பிக் பாஸ். என்ன தயவு செஞ்சு பிரஜன் கிட்ட வந்து விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கன்ஃபெஷன் ரூம்ல வந்து ஒரு அதிர்ச்சி சம்பவம் வந்து நடந்தது. சாண்ட்ராவ வந்து பிக் பாஸ் வந்து கன்ஃபெஷன் ரூமுக்கு கூப்பிடுறாங்க. அங்க கூப்பிட்ட உடனே வந்து சாண்ட்ரா வந்து எனக்கு பயமா இருக்கு. என்ன என்னவோது பண்ணிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எதுவும் நடக்காது. நான் ப்ராமிஸ் பண்றேன். இங்க தானே நான் இருக்கேன். நான் வந்து பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாரி சொல்ல, அதுக்கப்புறம் சாண்ட்ரா இருந்துட்டு இல்ல என்ன பிரஜன் கிட்ட விட்டுருங்க. நான் எனக்கு போணும். எனக்கு பயமா இருக்கு. அவங்க 2 பேருமே ரொம்ப மோசம். உங்களுக்கு தெரியாது. இப்போ வெளிய போனா என்ன ஏதாவது பண்ணிடுவாங்களோன்னு பயமா இருக்கு. எனக்கு தைரியம் இல்ல. என்ன தயவு செஞ்சு பிரஜின் கிட்ட வந்து விட்டுருங்க. இப்போ வந்து நான் போல அப்டின்னா வந்து என்ன ஏதாவது பண்ணிடுவாங்களோன்னு எனக்கு பயமா இருக்கு. கமருதீன் எல்லாம் வந்து ரொம்ப மோசம். அதுவும் 2 பேரும் சேர்ந்தாங்க அப்டின்னா, ரொம்ப நெகட்டிவா திங்க் பண்ணி ஏதாவது அந்த கேம்ல தோத்துட்டோம் அப்டின்னு சொல்லி என்ன ஏதாவது பண்ணிடுவாங்களோ அப்டின்னு சொல்லி எனக்கு பயமா இருக்கு. என் பசங்க இதெல்லாம் வந்து பார்த்தாங்க அப்டின்னா ரொம்ப பயந்துருவாங்க. பார்வதி வந்து அடிப்பட்ட விஷயத்தையே வந்து எங்க பசங்க வந்து என்கிட்ட சொல்லி ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணி அழுதாங்க. அப்படி இருக்கும்போது, இந்த ஒரு விஷயம்லாம் வந்து பார்த்தாங்க அப்படின்னா, ரொம்ப பயந்துருவாங்க. பிரஜினுக்கும் வந்து இப்ப எனக்கு நடந்த விஷயத்தெல்லாம் வந்து பார்த்து பிரஜினுக்கும் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். என்ன இந்த மாரியெல்லாம் வந்து விடவே மாட்டாரு அவரு வெளிய இருக்கும்போது. ப்ளீஸ் என்ன விட்டுருங்க அப்படின்னு சொல்லி சாண்ட்ரா வந்து பயங்கரமா அழுதுட்டே வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. அப்போ வந்து திடீர்னு வந்து பிக் பாஸ் வந்து பேசுறாங்க. "இங்க பாருங்க, பார்க்க மாட்டாங்க. குழந்தைங்க பார்க்க மாட்டாங்க. நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க. இந்த மாரி நீங்க அழுதுட்டே வெளிய போனா தான் வந்து குழந்தைங்க வந்து பயப்படுவாங்க. ஸோ நீங்க வந்து உங்க குழந்தைங்களுக்கு வந்து ஒரு லிவிங் எக்ஸாம்பிளா இருக்கும். ஸோ என் சாண்டிய நான் வந்து டவுன் ஆக விட மாட்டேன். நான் இதுவரைக்கும் சாண்டின்னு யாரையுமே கூப்பிட மாட்டேன். அப்படி கூப்பிட்டா அது வந்து ஸ்பெஷலான விஷயம். நான் அப்படி கூப்பிடுறேன் அப்படின்னா, நீங்க வந்து யோசிச்சுக்கோங்க. ஸோ அவங்களுக்காக நான் ஒரி பண்றேன். ஸோ அவங்கள வந்து நான் எ எ எனக்கும் ரொம்ப பிடிச்ச குழந்தைகள். எனக்கும் ஐ லவ் தெம். ஸோ நீங்க வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஸோ நீங்க என்னோட சாண்டி தனியா விளையாடுறீங்க. நெறையா லேர்ன் பண்ணுங்க. ஸோ நீங்க உடைஞ்சிடக்கூடாது. ஸோ நீங்க உடைஞ்சீங்க அப்படின்னா, அந்த குழந்தைங்களும் வந்து உடைஞ்சிருவாங்க. ஸோ நீங்க இந்த இடத்துல வந்து பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கணும். அது வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து திரும்ப திரும்ப வந்து சாண்ட்ரா வந்து இல்ல எனக்கு பயமா இருக்கு. அவங்க 2 பேருமே வந்து ரொம்ப மோசம் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லிக்கிட்டே இருந்தத வந்து பார்க்க முடிஞ்சுது. ஸோ அதுக்குள்ள வந்து வீட்டுக்குள்ள வந்து இன்னொரு பஞ்சாயத்து வந்து போயிட்டு இருந்துச்சு. ஸோ கேமரா வந்து திருப்பிட்டாங்க. ஸோ ஃபர்தரா என்ன நடக்குது அப்படிங்கிறத அப்டேட் பண்றேன். இதே மாரி எல்லாம் பிக் பாஸ் லைவ் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அஸ். பாய்.